ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 இயர் பிஏ எல்எல்பிக்கான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது இப்போ கரண்ட் அப்டேட்ல போயிட்டு இருக்குது. இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? கவுன்சிலிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டீங்களா? இல்ல அட்டன் பண்ணவங்களே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து நாங்க வந்து தப்பா அட்டன் பண்ணிட்டோம். எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து கேட்கறாங்க. ஆனா எங்க கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சப்ஸ்கிரைபர் என்ன பண்றீங்க அப்படின்னா, இன்னமும் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க அட்டன் பண்ணாதவங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணும், கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு வந்து நீங்க இன்னும் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலா வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி எப்போ அப்ளிகேஷன் வந்து 5 இயர் பிஎல்எல்பிக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த டேட்ல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எப்படி அப்ளிகேஷன் பண்றது, எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்றது, எப்படி டாக்குமெண்ட் வெரிஃபை பண்றது அப்படிங்கறத ஏ டு இசட் உங்களுக்கு தெளிவான விளக்கம் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுலயும் நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஆர்வ கோளாறுல டக்குனு போயிட்டு வந்து அப்ளை பண்ணிட்டு, ப்ரோ நாங்க வந்து தப்பா அப்ளை பண்ணிட்டோம். தப்பா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு டவுட்ஸ் வந்து கேக்குறீங்க. இப்ப ஆக்சுவலா வந்து மை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்க என்ன விஷயங்கள் பண்ணிருக்கீங்களோ அதை தான் மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து கேக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு மெயில் அப்படிங்கிறது ரிசீவ் பண்றாங்க. அதாவது உங்களுக்கு வந்து அனுப்புறாங்க. யாரெல்லாம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ப்ரொவிஷனலி வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா மெயில் வந்து அனுப்புறாங்க. இந்த மெயில்ல உங்களுக்கு நல்லா கவனிக்கணும். தமிழ்லயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல தெளிவா யாரும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் இது உங்களுக்கு வந்து படிக்க தெரியலனாலும் எப்படி வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்த்தாவது நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, நீங்க கரெக்டான மெத்தட்ல நீங்க வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிருக்கலாம். பட் இந்த வீடியோல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து கிடையாது. ஆக்சுவலா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டே இல்ல. ஆனா என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, தெரியாம நீங்க எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க. அப்படி எஸ் கொடுத்துருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது வந்து கவுன்சிலிங் அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறது நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணிட்டேனா அப்படிங்கறத எப்படி வெரிஃபை பண்றது அப்படிங்கறத கேக்குறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மேஜர் அப்டேட்லாம் நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்காகவே தனியா வீடியோ போடுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிருச்சு. அந்த அளவுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு அப்டேட்டும் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களை நான் எதுவுமே வந்து தப்பு சொல்லல. நீங்க இப்பதான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு என்ன யூனிவர்சிட்டி சைட்ல இருந்தோ இல்ல மத்தவங்க யாருமே உங்களுக்கு வந்து இல்ல. ஸோ நம்ம சைட்லயாவது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு வந்து டெடிகேட்டடா ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது வந்து ரெண்டாவது அப்டேட். மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் ஷீட்ங்கிற ஒரு ஷீட் வந்து இப்போ புதுசா வந்து இந்த வருஷத்துல இருந்து கொடுத்திருந்தாங்க. இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷீட் ஃபில் பண்றதுல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரே ஒரு காலேஜை மட்டும் செலக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து சேலம் அப்படின்னா, சேலம் லா காலேஜ் அப்படிங்கறத மட்டும் ஒரு ஒயிட் ஷீட்ல போட்டு அவங்க பேரை போட்டு சைன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் ப்ரோ. இதுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. நான் எப்படி டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும், எப்படி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷீட் வந்து ரெடி பண்றது அப்படிங்கறத பத்திலாம் வந்து நேத்து ஈவினிங்கே உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா 2 வீடியோ வந்து கொடுத்திருந்தேன். நீங்க வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா நீங்க தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க. வீடியோ பார்க்காம நீங்க டைரக்டா அதாவது ப்ரொசீட் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறது, ஏன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா சொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலா வந்து இந்த மெயில்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீங்க வந்து படிச்சு பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட்டா வந்து ஷேர் பண்றேன். இதுல 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, ப்ரிஃபரன்ஸ் சீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் இன் அப்ளிகபிள் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இருந்தால் இதுக்கு நீங்க அப்ளிகபிளா இருந்தீங்கன்னா மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பெசிபிக் ஃபார்மட்ல கம்யூனிட்டி சாரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் நீங்க வந்து வாங்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வந்து என்கிட்ட இல்ல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க வந்து ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா நீங்க நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு. 21/7/2024 அப்படிங்கிற டேட் படி ஈவினிங் 5:30 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து 21 தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த மெயில் வரதுல இருந்து நேத்து ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா, அது ஒரு நாள் ஃபுல்லா நம்மளுக்கு வந்து டைம் வந்து எடுத்துக்கிருச்சு மெயில் வரதுக்கு. ஸோ அதை வந்து ஒரு நாள் அவங்க வந்து கன்சிடர் பண்ணாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மளுக்கு வந்து 19, 20, 21 கிட்டத்தட்ட 3 நாள் வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்கு. சோ 3 நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் இல்லைன்னா இ சேவை வெப்சைட்ல லாகின் பண்ணி இண்டிவிஜுவலா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு போட்டு கேன் நம்பர் வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா
ரூ. 60 பே பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வாங்கிருங்க. அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒப்புகை சீட்டு அப்படிங்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வரும். இந்த ரெசிப்டை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த லாகின் ஐடி யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணும்போது, அதாவது சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி இதெல்லாம் கேட்பாங்க. நீங்க மை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கீங்களா அப்படிங்கிற இடத்துல நீங்க எஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நீங்க இதை வந்து அப்லோட் பண்ணலாம். ஏன்னா இதை தாண்டி வேற ஏதாச்சும் வந்து பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் வர்றதுக்கு எப்படியும் நம்மளுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். இது உடனே எல்லாம் அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க. இதை நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்க வில்லேஜுக்கு வந்து விவோக்கு தான் போகும். விவோ பார்த்து எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா ஆர்ஐக்கு அனுப்புவாங்க. ஆர்ஐ அதாவது ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா செக் பண்ணிட்டு தாசில்தாருக்கு வந்து அனுப்புவாங்க. இது 3 பேரும் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க உடனே இன்ஸ்டன்டா எல்லாம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுக்க முடியாது. நிறைய பேர் அப்படிதான் என்கிட்ட கேக்குறீங்க, ப்ரோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இன்னைக்கே அப்ளை பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேக்குறீங்க. அது எப்படி சாத்தியம்? உடனேலாம் நம்ம வந்து பண்ண முடியாது. நீங்க அப்ளை பண்ணி இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வேணா மேபி நீங்க வந்து வாங்கி கூட கவுன்சிலிங் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டேட்ல கண்டிப்பா அதுக்குள்ள உங்களுக்கு வந்து எப்படியும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்துடும். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு எந்த காலேஜ்ல உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆயிருக்கும் அந்த காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டீங்களா? ரெண்டாவது கேட்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ப்ரோ நாங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். நாங்க வந்து அப்லோட் பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு டவுட்டா இருக்கு. இதை எப்படி நாங்க வந்து கிளாரிஃபை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேஷ்போர்டுனா என்ன ப்ரோ அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா ரீப்ளேவே வந்து பண்ண முடியல. நீங்கள் தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம். ஏன்னா நம்மளை நம்பி வந்து உங்களை நாங்கள் மதிச்சு ரீப்ளே பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ரோ அப்படிங்கிறலாம் கேட்குறீங்க. தயவு செய்து இந்த வீடியோவில் ஒரு ஹேம்பிள் ரிக்வெஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை தயவு செய்து கம்ப்ளீட்டாக பாருங்க. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா மட்டும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம சேனல்ல வீடியோலே இருக்குது. அந்த வீடியோவே நீங்க வந்து முழுசா வந்து பார்க்காம கமெண்ட்ல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா கேக்குறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்டுல உங்க அப்ளிகேஷன் பேஜ் எல்லாமே இந்த இடத்துல டவுன்லோட் அப்ளிகேஷன்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ரியை வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இது. சரிங்களா? இது வந்து ரெண்டாவது அப்டேட், ரெண்டாவது சொல்யூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்றது. தேர்டு வந்து என்ன அப்படின்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்றது. ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா ஒரே ஒரு காலேஜ் மட்டும் நான் போட்டிருக்கேன் ப்ரோ, நான் வந்து 3 காலேஜ் மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்படி ஆக்சுவலா அது வந்து தப்பு. நீங்க தவறான மெத்தட் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க. நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தது வந்து இப்போ கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அப்ளை பண்ண போறீங்கன்னா 15 கவர்மெண்ட் காலேஜும் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். அதை வந்து இதே மாதிரி நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை தான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். இதுல நல்லா கவனிக்கணும். எல்லாருமே காமனா கேட்கக்கூடிய டவுட்ஸ் வந்து பற்றைப்பெரும்புத்தூர் லா காலேஜ் இருக்குது, ஆனா புதுப்பாக்கம் அப்படிங்கிற காலேஜ் வந்து இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மோஸ்ட்லி வந்து அவங்களுடைய மெயில் மிஸ்டேக்கா கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பாருங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து தப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியிருக்காங்க. இது ஜிஓ தான் வரும், ஐ வராது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மிஸ் மேட்ச் அப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து சப்போஸ் உங்களுக்கு புதுப்பாக்கம் லா காலேஜ் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸா நீங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க லாஸ்டா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதி அப்லோட் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பா புதுப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லா காலேஜ்ல 5 இயர் பிஏ எல்எல்பி வந்து அவைலபிளா இருக்கு. பற்றைப்பெரும்புத்தூர் லா காலேஜ்ல இது நாள் வரைக்கும் போன இயர் வரைக்கும் வந்து 3 இயர் எல்எல்பி தான் வந்து இந்த காலேஜ்ல வந்து இருந்தது. இந்த இயர்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 5 இயர் பிஏ எல்எல்பி வந்து எனபிள் பண்ணிட்டாங்க. அதனால இதை நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இது மாதிரி ஒண்ணா நான் வந்து செலக்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை நீங்க வந்து ஒன் பை ஒன்னா வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்து பிரைவேட் காலேஜும் வந்து சேர்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் சீட்ல வந்து பிரைவேட் காலேஜை சேர்க்கலாம், தப்பு கிடையாது. யாரெல்லாம் பிரைவேட் காலேஜ் வந்து சேர்க்கலாம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட் ஆஃப் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்கன்னா பிரைவேட் காலேஜ்ல செலக்ட் பண்ணுங்க. உங்க வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. பணம் கட்டி படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கக்கூடியவங்க, எக்கனாமிக்கலி நீங்க வந்து கொஞ்சம் ஓகே தான் அப்படிங்கிற பட்சத்துல பணம் கட்டி படிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா பிரைவேட் காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ என்னோட கட் ஆஃப் மார்க்லாம் கரெக்டா தான், நல்லா கொஞ்சம் ஹையா தான் இருக்கு, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஓகே தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க 15 கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்டா வந்து புதுப்பாக்கம் அப்படிங்கிற காலேஜ் போட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, என்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு டவுட் வந்து என்ன கேக்குறீங்க அப்படின்னா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லா காலேஜ் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா வந்து சென்னையில இது வரைக்கும் லா காலேஜ் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பற்றைப்பெரும்புத்தூர் லா காலேஜ் அப்படிங்கிறது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. புதுப்பாக்கம் அப்படிங்கிற லா காலேஜ் வந்து உங்களுக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்குது. சென்னையில வந்து லா காலேஜ், கவர்மெண்ட் லா காலேஜ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. பிரைவேட்ல வேணா மேபி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது அந்த வேல்ஸ்
அதே மாதிரி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தனித்தனியா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி ஹானர்ஸ் கோர்ஸ் அவங்களாம் ட்ரீம்டு யூனிவர்சிட்டி. அவங்களாம் நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் வந்து கிடையாது. சரிங்களா? நீங்க அதையும் பார்த்துக்கோங்க. சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமனா வந்து சென்னையில வந்து லா காலேஜ் எங்க இருக்கு, வேற இடத்துல எங்க இருக்கு அப்படிங்கலாம் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை எடிட் பண்ண முடியாது. நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஒரு காலேஜ் 2 காலேஜ் போட்டிருக்கேன், இந்த 3 காலேஜ் மட்டும் தான் போட்டிருக்கேன், இந்த மாதிரிலாம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணி விட்டீங்க. ஸோ நீங்க வந்து உங்களை அறியாமே பண்ணிட்டீங்க. தப்பு இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. சீட் அலாட்மெண்ட் உங்களுக்கு வரல அப்படின்னா தான் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். சீட் அலாட்மெண்ட் வந்து ஜூலை 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு மேல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் எந்த காலேஜ்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுறீங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாதான் இந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத எங்களால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு எந்த காலேஜ் சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஃபீஸ் வந்து ₹1620 நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு கிளாரிபிகேஷன். இந்த வீடியோல நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு சில கொஸ்டினுக்கு இன்னும் ஆன்சர் பண்ணலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதிகப்படியான கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அது ஒரு தனியாவே வீடியோவா மேக் பண்ணி ஷேர் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.